2006ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரையில் மிகப்பெரிய இன அழிப்பு போர் தமிழீழ நிலப்பரப்பில் நடந்தது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த போரை நிறுத்த கோரி தமிழகம் முழுக்க பலகட்ட போராட்டங்கள் பல்வேறு அமைப்பினரால் நடத்தப்பட்டது. இது போன்ற போராட்டங்கள் எங்கெல்லாம் நடைபெற்றதோ அங்கெல்லாம் உணர்வோடு நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இறுதிக்கட்ட போர் நெருங்கிய போது என்னை போன்ற தமிழ் தேசிய பற்றாளர்கள், உணர்வாளர்கள், வழக்கறிஞர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி அந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி, இலங்கை அரசை வலியுறுத்தி நாங்கள் பலகட்ட போராட்டங்களை திருச்சி மாவட்டத்தில் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அந்த தருணத்தில்தான் அந்த இறுதிக்கட்ட போர் நெருங்கி கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் திரைப்பட துறையை சார்ந்த இயக்குநர்கள் ஐயா பாரதி ராஜா, எமது அண்ணன்மார்கள் சீமான் அவர்கள், அமீர் அவர்கள், சேரன் அவர்கள், இவங்கெல்லாம் ஒன்று திரண்டு அந்த போரை நிறுத்துவதற்கான அந்த போராட்ட களத்தில் இறங்கினார்கள். போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கியது. அப்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எதிர்த்து பிரச்சாரம் செய்வதென்று முடிவெடுத்து அந்த தமிழ் திரைப்பட துறையை சார்ந்த இயக்குநர்கள் முடிவெடுத்து பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அப்போது திருச்சிக்கு வருகின்ற பொழுது என்னை போன்ற உணர்வாளர்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், வழக்கறிஞர்கள், சில அமைப்பினர் இவர்களெல்லாம் ஒன்று திரட்டி அந்த பெரும் கூட்டத்தை, மாபெரும் கூட்டத்தை நாங்கள் திருச்சி புத்தூர் 4 பிரிவு சாலையில் நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அப்பொழுதுதான் முதலாக அண்ணன் சீமான் அவர்களையும் மற்ற அந்த இயக்குநர்களையும் நான் பார்க்கின்றேன். இந்த தளத்தில் நான் பார்க்கின்றேன். அந்த கூட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. மதிய வேளையில் 1 மணி அளவில் சரியான உச்சி வெயில். அந்த வெயிலும் மிகச்சிறப்பாக அந்த கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்திற்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து திருச்சியில் உள்ள சில அமைப்பினரும் உதவி செஞ்சுருந்தாங்க. அப்போ தான் முதலாக இவங்களுடைய அறிமுகம் கிடைச்சிது. அப்போது அந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. முடிவுக்கு தமிழ் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 2 லட்சம் எமது உறவுகள் கொன்றொழிக்கப்பட்டாங்க. அதை நினச்சி ரொம்ப வேதனையாக அப்படியே அந்த காலகட்டம் ஓடிச்சு. என்னடா அது, நம்ம கண்ணு முன்னாடியே நமது உறவுகளை 2 லட்சம் பேரை பலி கொடுத்துட்டு நாம் நிற்கிறோமே, இதை தடுக்க முடியலையே. அந்த ஆற்றாமை, கோபம், வெறுப்பு, எதுக்கு இவ்வளவு இந்த கட்டமைப்பு, அரசியல், 2 லட்சம் பேர் கண்ணு முன்னாடி பலியாகிறது தடுக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஆற்றாமை, கோபம், வருத்தம், வேதனை. சரி, இப்போ இதை அவங்க சுயலாபத்துக்காக இந்த அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு இனம் அழிந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நோக்கத்துக்கு போயிட்டாங்க. ஒரு சக மனிதனாக கூட பார்க்கலையே அப்படின்ற வேதனை. அப்போது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் வலிக்கும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் ரத்தம் கொதிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அரசியலை நாமளே முன்னெடுக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்து அண்ணன் சீமான் அவர்களோடு என்னை போன்று மாவட்டம் முழுக்க மாநிலம் முழுக்க நிறைய பேர் உணர்வெழுச்சியோடு அப்போ பதறி சிதறி கிடந்தோம். இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு சேர்ந்து உருவாக்குனது தான் நாம் தமிழர் இயக்கம். இப்போ அருகாமையில் வழக்கறிஞர் அண்ணன் நல்லதுரை, இங்கே புதுக்கோட்டையில் எமது அண்ணன்மார்கள் சகோதரர்கள் முத்துக்குமார், சத்யா, இங்கே மதுரையில் சகோதரர் வெற்றிக்குமரன், நெல்லையில் வழக்கறிஞர் சிவா, தூத்துக்குடியில் வழக்கறிஞர் பிரபு, இங்கே கரூரில் நன்மாறன், வழக்கறிஞர் நன்மாறன், முரளி போன்றவர்கள், அது மாதிரி இங்கே பெரம்பலூரில் வழக்கறிஞர் அருள், அரியலூரில் வழக்கறிஞர் முத்துக்குமார். இப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் கட்சிக்கு பக்கபலமாக மிகப்பெரிய வலு சக்தியாக நின்னது எல்லா மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இது போல் நிறையா. அது மாதிரி வேலூரில் திருமலை, சென்னையில் அது மாதிரி நிறையா பேர் இருந்தாங்க, காஞ்சிபுரம் ராஜன், இதுமாரி நிறைய பேர் இருந்தாங்க, வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி, ராமநாதபுரம், இதுமாரி நிறைய பேர் மிகப்பெரிய ஆளுமைகள். அந்த தருணத்தில் காவல்துறை அச்சுறுத்தல் இருந்தது. அந்த இயக்கத்தின் மீதான தடை, இப்படி ஒரு இயக்கம் வளர்ந்து வர்றது அரசியல் கட்சியை நசுக்குனது. இப்போ அப்போ நாங்கள் வழக்கறிஞர் நாங்கள் தான் பக்கபலமாக அந்த இயக்கத்துக்கு இந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக நின்றோம்.
எங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு, அளப்பெரியது. அது அளவிட்டே சொல்ல முடியாது. அவ்வளவு தியாகங்களை பண்ணியிருக்கோம், அவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையுமே வந்து அண்ணன் வந்து மறந்துட்டார். அதன் பிறகு வந்து மதுரையில் வந்து 2010 வந்து இயக்கமாக இருந்தது வந்து கட்சியாக வந்து மாற்றுறாங்க. அந்த நிகழ்வுகளை வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி, நம்ம நெல்லை சிவா, தூத்துக்குடி பிரபு, நம்ம சகோதரர் வெற்றிக்குமரன், நம்ம படுகொலை செய்யப்பட்ட புதுக்கோட்டை முத்துக்குமார், இவங்களாம் தான் ஒருங்கிணைச்சி அந்த நிகழ்வை வந்து சிறப்பாக செஞ்சாங்க. அந்த நிகழ்வுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ தடங்கள், காவல்துறை தடங்கள், அரசின் அச்சுறுத்தல், கடைசி நேரம் வரையில் வந்து தடை வீசிட்டு போலீஸை வந்து குவிச்சு அவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தாங்க. அதையெல்லாம் மீறி வந்து அந்த கூட்டம் வந்து மிகச்சிறப்பான அளவில் முடிஞ்சுது. அந்த இயக்கம் வந்து கட்சியாக வந்து மாறிச்சு. அதன் பிறகு திருச்சி மாவட்டத்தில் அவங்கவுங்க தொகுதிகளில், இப்போ என்னை போல் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு கட்சியை வந்து கட்டமைப்பு வந்து செஞ்சோம். திண்ணை பிரச்சாரம், தெருமுனை கூட்டங்கள், துண்டு பிரசுரம் கொடுக்கறது, சுவரொட்டி கொடுக்கறது, இப்படி நாங்கள் வந்து அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து மக்கள் மத்தியில் கிராமமாக தெருவாக வீதி வீதியாக நகர பகுதி எதுவுமே நாங்கள் வந்து விட்டு வைக்கல. மொத்த திருச்சியிலையும் நாங்கள் வந்து களமாடி இருக்கிறோம். அதிமுக திமுக கொடி எங்கெல்லாம் பறக்குதோ அங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி பறக்கும். மிக தீவிரமாக களமாடி இருக்கிறோம். இவ்வளவு உழைப்பை கொடுத்து நாங்கள் வளர்த்துருக்குறோம். திருச்சி மாவட்டத்தில் எம்மோடு இப்போ இருக்கக்கூடிய உறவுகள் கிருஷ்ணன் அவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து வருவாங்க, பின்னாடி வருவாங்க. ஏன்னா இவங்களுடைய அணுகுமுறை, அந்த செயல்பாடு, பேச்சு எதுவுமே சரியில்லை.